இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தத்துல என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அதனாலதான் ஒரு மனுஷன் ரத்தம் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். ரத்தம் இல்லைன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியாது. ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஓகே. ரத்தம் ஃபுல்லா போயிடுச்சுன்னா அங்க என்ன இருக்காது? உயிர் இருக்காது. இங்க போட்டிருக்குது, உங்கள் ஆத்துமாக்கள் பாவை நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவை நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இந்த ரத்தத்தின் மூலமா தான் இன்னைக்கு இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக தான் இன்னைக்கு இந்த மனித குலத்துக்கே ஒரு பெரிய விடுதலை இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஆனா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பாதுகாப்பா இருக்கோம். ஆனா ஏன் பாதுகாப்பா இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாம் வந்திருக்கோம். எப்படி வந்தீங்க? போறப்போ வர்றப்போ இயேசுவின் ரத்தம் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கு. நைட்டு தூங்குறோம், உங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியே போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, நீங்களும் வெளியே போறீங்க வர்றீங்க. உங்களை பாதுகாக்கிறதற்கு எப்போதும் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அப்ப நிறைய நேரங்கள்ல இத நம்ம பேச வேண்டியதா இருக்கிறது. இதுல இப்ப பாருங்க, இந்த இயேசுவின் ரத்தத்தை குறிச்சு நம்ம பேசல, நம்ம பார்க்கல, இதெல்லாம் பண்ணலாம்னா இது மறந்தே போயிடும். அதனாலதான் நம்ம வாரம் இங்க கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். இது மட்டும் ஆண்டவர் வைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவின் ரத்தம் ஒண்ணு சிந்தப்பட்டதுன்றதே மறந்துடுவாங்க. அதனாலதான் எப்பப்பெல்லாம் செய்ய முடியுதோ அப்பப்பெல்லாம் இதை செய்ய வேண்டியதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தையும், கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தத்தையும் நம்ம என்ன பண்றோம்? நினைவு கூறுகிறோம். நினைவு கூர்ந்து அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து, இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் ரத்தம் அப்படின்னு, அது எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம், அது எனக்கு தேவை, என் சரீரத்துக்குள்ள போய் என் வாழ்க்கையில போய் அதுக்கு எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வரும்னு நானு நம்புறேன். அதை செய்யவும் செய்கிறேன்.